வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஒரு வேலை செஞ்சு படிச்சிருக்கியா? ஊர் சுற்றி வரதான் கத்திருக்க ஆம்பளை பிள்ளை மாட்டுக்கு. எம்மா இப்போ என்ன உனக்கு வேலை செய்யணும்? ஏண்டி காலையில பாத்திரத்தை விளக்குனா எங்கேயோ ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பி போனேன், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டேன், தூங்கினேன், இப்போ ஏந்து திருப்பி கிளம்பி நிற்கிற. என்னடி நினச்சிட்டு இருக்க? போமா, நான் பாயில கூட அங்கே போய் விளையாட போகிறேன். என்னது பாயில கூட அங்கே போய் விளையாட போறியா? ஏண்டி நீ விளையாடுற பிள்ளையோலாம் எந்த படிப்பு படிக்கிறது தெரியுமாடி? ஆமாம், நம்ம அமுதா 2வது, நம்ம மணி 3வது, அப்புறம் இன்னொரு பிள்ளை இருக்கல்ல அவன் 4வது. இந்த பிள்ளைங்களாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாடி, இதுங்க கூடலாம் சவகாசம் வச்சுட்டு நிற்கிற? ஏம்மா அதுவும் தாம்மா நல்லா பேசுதுவோ, பெரிய பிள்ளையெல்லாம் ஒழுங்கா பேச மாட்டுது. நீ பெரிய பிள்ளை மாதிரி நடந்துட்டு தானே பெரிய பிள்ளையோ வாங்கிட்டே பேசும். இன்னும் 4 நாள்ல கல்யாணம்டி உனக்கு. போம்மா கல்யாணம்மா, கல்யாணம் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம்லாம் ஒன்றும் பெருசாக எனக்கு விருப்பம் கிடையாது. ஏதோ பண்ணி வைக்கிறீங்க பண்ணிக்கிறேன். என்னது பண்ணி வைக்கிறோம் பண்ணிக்கிறியா? அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடி பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி தானே ஊர் சுற்றிட்டு இருப்பேன். ஊர் சுற்றுவியா? ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க வரவனை பார்த்தா உனக்கு இறைச்சி வாய் மாதிரி இருக்கா? அவன் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை இந்த ஊர்லேருந்து கூட்டிட்டு போயிடுவான்டி. கூட்டிட்டு போவாரா? நானும் போக மாட்டேப்பா, நான் இங்கே தான் இருப்பேன். என் ஃப்ரெண்டு ஊர்லாம் விட்டுட்டு நான் எப்படி போகிறது? ஏண்டி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் எங்கள் பேரை சிரிப்பா சிரிக்க வச்சிருவ போல் இருக்க. என்னம்மா காலையில் நோய் நோய் இன்னிக்கிட்டு இருக்க? நான் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயும் போக மாட்டேன் பார்த்துக்க, இங்கே தான் இருப்பேன். இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைனா கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. கல்யாணம் பண்ணி வைக்காதீங்களா? 4 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சடிக்குது. இன்னிலேருந்து நீ வெளியிலே போகக்கூடாது சொல்லிட்டேன். 4 நாள் வீட்டில் அடக்குடக்கமா இரு. நாளைக்குலேருந்து உனக்கு நலுங்கு வைக்கணும், வேலைலாம் இருக்குது. ஏண்டி அந்த ஜாக்கெட் துணிலாம் தைக்க கொடுத்துருந்தியா, வாங்கிட்டியா? தேரலம்மா, நீ போய் கேளு அந்த டெய்லரை கட்ட. என்னது நான் போய் கேட்கவா? ஏண்டி தாலி கட்டுற பேச்சு நீ வந்து மனவரையில் உட்காருவியா, இல்லை உனக்கு பதில் நான் போய் உட்காரணுமா? நீயே உட்காந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேணா போய் நீயே கல்யாணம் பண்ணிக்க. அடி வாய் கொழுப்படுத்த கழுத, என்ன திமிரில் பேசிக்கிட்டு நிற்கிற நீ? அப்புறம் நீ தானம்மா கேட்ட, சும்மா இருக்கிற பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, டென்ஷன் ஆகாது? ஏண்டி உன்னை நினச்சா எனக்கு அடிவயிறே கலங்குதுடி. நீ பேசுறதெல்லாம் கேட்டால் என்னால் ஏற்றுக்கவே முடியலடி. நீ ஏற்றுக்க முடியலன்னா போமா. என்னம்மா என்னங்க பிரச்சனை? எதுக்கு இப்போ அவளை திட்டிட்டு இருக்கா? பாரு, நான் சும்மா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் அம்மா. நீ இருத்தவங்க, நான் கேட்குறேன். ஏண்டா இன்னும் 4 நாளில் உன் தங்கச்சிக்கு கல்யாணம், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடா? ஞாபகம்லாம் இருக்குமா? இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவளை எதுக்கு அந்த ஆட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்க? ஏண்டா புள்ளைய கூட விளையாட போறேன்னு சொல்லிட்டு நிக்கிறாடா, அது எப்படி அனுப்ப முடியும்? வீட்டுல இருந்து 4 வேலை செஞ்சு பழகு, அப்பதான் போற இடத்துல செய்வேன்னு சொன்னா ஏன்டா கேட்க மாட்டா? மா அதெல்லாம் செஞ்சுப்பாவ, நீ சும்மா அவளை போட்டு இது பண்ணிட்டு கிடக்காத. நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே அவள் ஃப்ரீயாக இருக்க போறா, அது வரைக்கும் அவள் ஜாலியாக இருந்துட்டு போட்டும். ஏண்டா 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு எப்படா இன்னைக்கு போய் விளையாட அனுப்புறது? ஏண்டா அவனை குழந்தையாடா விளையாட போறான்றா நீனுங்கிற. வீட்டில் இருக்க சொல்றா, இனிமேல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. புதுசாக கல்யாணம் முடிவு பண்ண புள்ள. நாளைக்கு நலுங்கு வேற வைக்கணும்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நலுங்குனா நீ ஏற்பாடு பண்ணம்மா, நலுங்கு அப்பாவை இருக்க போறா. தம்பி அருளு, நீ சொல்றதெல்லாம் நியாயமே இல்லை சாமி. அவ இஷ்டத்துக்கு ஆடாதரா. வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அவ போய் வாழறதான் பெற்றவங்க எப்படி வளர்த்தாங்கன்றதே இருக்குடா. இந்த மாதிரி விளையாட்டு பிள்ளையா இருந்தானா போற வீட்டுல என்னடா சொல்லுவாங்க நம்மள? அதெல்லாம் என் தங்கச்சி போய் இருந்துப்பா இல்லம்மா. ஆமாண்ணா, நான் இருந்துப்பேன். இந்த அம்மா வாய முட சொல்லு. வெங்காயத்தை இருந்து பண்ணி உன் அண்ணன் இருக்கிற சப்போர்ட்ல ஆடிக்கிட்டு நிற்காதானே? போமா, நீ பேசுறத பார்த்தா ஒரே வழியா போய் சேர்ந்துருவோம் போல் இருக்கு. போ, நீயாச்சு அவனாச்சு. ஆடா படுத்துதுவோமா அந்த மக்க. இன்னும் வெள்ளாட்டு பிள்ளையாவே இருக்கா, என்ன பண்ண போறான்னு எனக்கு புரியலையே. அம்மா கத்துறதுலேயும் நியாயம் இருக்குதான், ஆனால் எப்படி சொல்லி இவளுக்கு புரிய வைக்கிறது? அன்புமா, அண்ணா ஒன்று சொல்கிறேன், கேப்பியாடா? சொல்லுண்ணா, நீ சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன், வேற யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்குதாண்ணா? அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இது நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிடிக்குன்னா எனக்கு தெரியலையே இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு. தங்கம், மாப்பிள்ளை நாளைக்கு ஊர்லேருந்து வராரு தெரியுமா? மாப்பிள்ளையா? யாருண்ணா? யாரா? ஏம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அஸ்வின் நாளைக்கு ஊர்லேருந்து வரான். இன்னைக்கே வரேன்னு சொல்லியிருந்தான், என்ன காரணம்னு தெரில, நாளைக்கு வரான். நாளைக்கு உங்கள் 2 பேருக்கு நலங்கு, இன்னும் 3 நாளில் கல்யாணம். அப்படியாண்ணா? கல்யாணத்தன்னைக்கு நான் வீட்டில் இருக்கணுமோ? கிழிஞ்சது. ஏம்மா தங்கச்சி,
கல்யாணம்னா என்னன்னு தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? அண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். சரி, இப்போ எனக்கு ஒரு பதில் சொல்ல. என்ன பதில் சொல்லணும்? அண்ணா, நம்ம அமுதா இருக்குல்ல, அமுதாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் ஆனே. புதுசாக டாக்டர் யாரோ வந்திருக்காங்கன்னாங்கல்ல, அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்களாண்ணே. நான் போய் அமுதா வீடு வரைக்கும் அமுதாவை போய் பார்த்துட்டு வரட்டா? இதுக்கப்புறம் வெளியில் போகக்கூடாதுன்னு தான் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கிற புள்ள. அண்ணா, அம்மா அப்படி தானே சொல்லணும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அடிலாம் எதுவும் படக்கூடாது கல்யாணம் வரைக்கும். ஏதாவது ஒரு சின்னதாக ரத்தம் வந்தால் கூட தடங்கல்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ணன் இவ்வளோ தூரம் உன்னை விட்டுருக்கேன் அப்படின்னா நீ கரெக்டாக போயிட்டு வருவேன்றதுனால தான். பார்த்து பத்திரமா போயிட்டு அமுதாவை பார்த்துட்டு சீக்கிரமாக வான்னு. சரிண்ணே, கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உடனே வந்துடுவேன். சரிம்மா, நானும் இன்னும் பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காருல, அவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வரேன். ஏண்ணா அவருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிற? அவர்லாம் நம்மளுக்கு சொந்தக்காரரா? இல்லைம்மா, கல்யாணம்னா அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தானே பத்திரிக்கை வைக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அவர் எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய போகிறாரு. அவரையும் நம்ம ஊரில் ஒருத்தராக தானே பார்க்கணும். ஊர் பத்திரிக்கை வைக்கிற முறையிலேயாச்சும் அவருக்கு வைக்கணும்ல. அப்படியாண்ணா? அப்படிலாம் நினச்சி வைக்கணுமா? நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சா அவங்களுக்கு நம்ம நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயும் பங்கு போட்டு தரணும்னு சொல்லியிருக்கலண்ணா. ஆமாம்மா, அதனால தான் அவருக்கு பத்திரிக்கை வைக்க போகிறேன். நீனும் உன் குட்டி குட்டி ஃப்ரெண்டுக்கெலாம் பத்திரிக்கை வச்சிட்டியா? நீ தான் அவனை வீட்டுக்கெலாம் போய் வச்சிருக்கேனே. இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கொடுக்கவா பத்திரிக்கை? கூடு, இதில் என்ன இருக்குது? அப்போ சரிண்ணே, எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருக்கும் என் கல்யாணத்துக்கு நானும் பத்திரிக்கை வைக்கிறேன். சரிம்மா, வெள்ளாட்டுத்தனமாகவே இருக்க. என்ன பண்ண போகிறானோ அஸ்வின். மாமா தானே, மாமா அப்பிலேருந்து நல்லா தான் பேசும். என்ன எதுவும் திட்டாதுப்பா. 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான். சரி, நீ போயிட்டு சீக்கிரமாக வான்னு இருட்டுறதுக்குள்ள. சரிண்ணே. அண்ணா, பத்திரிக்கைலாம் எங்கே வச்சுருக்கேன்? அங்கே உள்ள பை மாட்டிருக்கு, அதில் இருக்கும், எடுத்துகிட்டு போ. சரிண்ணா. அப்போ நான் ஒரு 6-7 பத்திரிக்கை எடுத்துக்கவா? எடுத்துக்கம்மா. சரிண்ணா. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பத்திரிக்கை வைப்போம். இப்போ தான் டாக்டர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார்ல. அண்ணன் பத்திரிக்கை ஹாஸ்பிட்டலில் போய் வைக்கிட்டோம். நம்ம சாயங்காலமாக ஒரு வீட்டில் போய் பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நம்மளும் 4 பேருக்கு பத்திரிக்கை வைக்கணுமோ? இது தெரியாமல் போச்சே. இப்போ என்ன வச்சிருவோம்? அமுதாவுக்கு, அப்புறம் மணிக்கு, எல்லாருக்கும் வச்சுட்டு அப்படியே அந்த டாக்டருக்கும் கொண்டு போய் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரணும். அவர் நான் செஞ்ச தப்பை மறைச்சி யாருக்கிட்டையும் என்னை மாட்டி விடாமல் இருந்தார்ல, அதனால் அவரு எனக்கு இப்போ ஃப்ரெண்டு மாதிரி தான். அதனால் நான் அவருக்கு பத்திரிக்கை வைப்பேன். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வாப்பா, நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க, உட்காரு. அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. அப்போ எப்படி ஃபோனில் விசாரிப்பியோ அதே மாதிரி தான் நேரில் வந்ததுக்கப்புறமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம்மா. சரி, நீ உட்காரு, நான் உனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புள்ள வீட்டுக்கு வந்திருக்கேன், அம்மா ஒரு காஃபி கூட போட்டு தரது இல்லையா? நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீ உட்காரியா? நான் வர சொல்கிறேன் வசந்தை. சரிம்மா. வயசு கூட்டிட்டு வந்தா அவளையும் ஆளை காணோம். சரி, வெயிட் பண்ணுவோம். ஒரே வழியாக வீட்டுக்கு வரணும்னு தோணிடுச்சு போல. டேய், என்ன கிண்டலா? நக்கல். வாடா வீட்டுக்குன்னா வர வேலை கிடையாது. சரி, எங்கே தனியாக நின்றுட்டு இருந்தா அம்மா பார்த்தாங்களா? காஃபி எடுத்து வரேன்னு போயிருக்காங்க. வயசு தான் உள்ளே கூட்டிட்டு வந்தா, அதுக்குள்ளே மேலே போயிட்டா. வயசு கூட்டிட்டு வந்தாளா? வயசு எங்கே பார்த்தேன்? வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தாடா. அது யார்? அஸ்வின் கல்யாணம் பண்ணிக்க போகிறானாமே, அந்த பொண்ணோட அண்ணன் வந்திருந்தா போல பத்திரிக்கை வாங்குறதுக்கு. அவர்கிட்ட நின்று ஏதோ பேசிகிட்டு இருந்தா. அப்போ தான் நான் வந்தேன், என்ன உள்ள கூப்பிட்டு வந்தா. அப்படியா? அருள் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பத்திரிக்கை பத்திலன்னு சொல்லிட்டு இருந்தான், வாங்குறதுக்கு வந்திருப்பான். அருளா? பேர் தெரியல, ஆனால் அஸ்வின் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அண்ணன் மட்டும் சொன்னான், அது மட்டும் தான் தெரியும். ஆமாண்டா, அதான் அவன் பேர் தான் அருள். நல்லா பேசினாருடா. எனக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு கூட சொன்னார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வைக்கிறாராமா. ஊருக்கு வந்திருக்கீங்க, டாக்டர் பல பேர் உயிரை காப்பாற்றிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மரியாதையாக பத்திரிக்கை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி வாங்க அப்படின்னு நானும் சொன்னேன். சரி, அதுக்குள்ளே ஊரில் ஒரு உறுப்பினர் ஆகிட்டீங்க. அதான் அவனும் ரொம்ப மரியாதையான பையன்டா, எல்லாரையுமே ரொம்ப மதிப்பான். அதனால தான் டாக்டர்னோடனே உனக்கு வந்து நேரில் பத்திரிக்கை வைக்கிறேன்னு இருக்கான். ஊருக்குள்ளே படிச்சுட்டு விவசாயம் பார்க்குற ஒரே ஆள் அவன் தான்டா. விவசாயத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு புது மெத்தட்லலாம் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் விவசாயத்தை. ரொம்ப நல்ல விஷயம் இல்லைடா. இந்த மாதிரிலாம் யார் இப்போ ட்ரை பண்ணுறா சொல்லு? அவங்கவுங்க விட்டுட்டு போய் வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைடா, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான். அவன் தங்கச்சி அந்த மாதிரி தான், ரொம்ப வெகுலியான டைப்பு. சொல்லப்போனால் அஸ்வின் ரொம்ப கொடுத்து வச்ச பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்படியாடா? ஆமாண்டா, ரொம்ப இன்னசென்ட். ஊரில் மட்டுமே இருந்து பழகிட்டா. அஸ்வின் கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு வர கூட்டு போயிடுவேன் இருக்கான். அதான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. லில்லி புள்ள, பாத்தியா? மரத்து மேலே ஏறி நிக்கிறேன். இந்த மாதிரி நீ மரத்து மேலே ஏறி காலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கையை விட்டுட்டு நிப்பியா? பைத்தியக்கார பையன், இப்ப மூஞ்சி உடைய போது பாரு. ஏ புள்ள, அமுதா சிரியில
ஏன் சிரிக்காம உட்காந்துருக்க? போடா, எனக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கு. ஏன் பிள்ளை அமுதா, நாளைக்கு அவனுக்கு ஆப்ரேஷனு? ஆமா லில்லி, நாளைக்கு தான் எனக்கு ஆப்ரேஷனு. நம்ம கல்லை கொண்டு அடிச்சோம்ல மாங்காய் அடிக்கிறப்ப ஒரு டாக்டரு, அந்த டாக்டர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாராம். என்னது, அவர் டாக்டரா? ஆமாம் பிள்ளை, அவர் டாக்டர் தானா. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு புதுசாக வந்திருக்காரு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் ஊர்லேருந்தே வந்திருக்காராம். அப்படியா? ஒருவேளை நம்ம கல்லை கொண்டு அடிச்சது தெரிஞ்சிச்சுன்னா மாற்றி ஆப்ரேஷன் பண்ணிடுவாரோ? அப்படிலாம் பண்ண மாட்டாரு, ரொம்ப நல்லா பேசினார் தெரியுமா? அப்படியா? நீ பேசுனியா அவர்கிட்ட? எல்லாம் அந்த புள்ள போய் பேசிட்டு செக்கப்புக்கு போச்சான். அவர் தான் நல்லா பேசி அனுப்பியிருக்காரு, நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைய ஃப்ரெண்டா வேற ஏற்றுக்கிட்டாராம். ஆமா, அந்த அளவு கூப்பிடுது அந்த பிள்ளை அந்த டாக்டரை. இல்ல பேசாம அப்ப நம்ம தான் கல்லால் அடிச்சோன்னு அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுருவோமா? தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வசந்த் படிக்கும்போது ஃபுல்லாக உங்களை பற்றி மட்டும்தான் வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். நாங்கள் யாரும் உங்கள்கிட்ட பேசுனது கிடையாது. ஆனால் பானுமதிக்கிட்டலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, லீலாக்கிட்டையும் பேசியிருக்கீங்க. ஆமாப்பா, அம்மாலாம் ஃபோன் பண்ணும்போது பேசுவாங்க. எனக்கும் வீட்லேருந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி தான். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? நீனும் எங்கள் பிள்ளை மாதிரி தானே. நல்லா சொல்லுங்கப்பா, எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ண வேண்டியது தான் எனக்கு வேலை. டாக்டரா எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கப்பா. நாங்களாம் ஆளாக இருந்தோம், வளர்த்தோம், அவனை படிக்க வச்சோம் காசு பணத்தோட. ஆனால் நீ தனியாக நின்று ஆளாக இருக்க பற்றியா? அதுவும் சிட்டிலேயே பெரிய டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட்னா எவ்வளோ பெரிய விஷயம்ப்பா. ஐயோ அப்பா, நீங்கள் வேறு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நானே உங்கள் எல்லாருக்கூடயும் ஃப்ரீயாக பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா, சாயந்தரமும் இங்கே வந்துருன்னு. வரேன்ப்பா. இப்போ 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்களோ? காஃபி குடிச்சியாப்பா? அம்மா கொடுத்தாங்கப்பா, வந்தோடனே குடிச்சிட்டேன். நாங்கள் 2 பேரும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம்ப்பா. சரி தம்பி, 2 நாள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தம்பி இங்கே தான் இருக்கணும். மற்ற நாள் அங்கே இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் 2 நாள் இங்கே தான் இருக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. அவங்ககிட்டையும் சொல்லுங்கள், சொன்னால் கேட்குறானா? தம்பி, அப்பாவோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர், நீ இங்கே தான் இருக்கணும் இன்னைக்கு நைட்லேருந்து. சரிங்கப்பா. கிளம்பலாமாடா? கிளம்பலாம்டா. சரிப்பா, நாங்களும் கிளம்புறோம். பார்த்து பத்திரம்ப்பா. தம்பி, அப்புறம் இன்னொன்று கேட்க மறந்துட்டேன். அந்த சின்ன குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வச்சிருக்கீங்களா நாளைக்கா? ஆமாப்பா, 3 கேஸில் அந்த கேஸ் தான் கொஞ்சம் சிவியராக இருக்குது. குழந்தை இல்லைப்பா, தாங்கணும்ல. அதனால் ஃபஸ்ட்டு அவளோட இது முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வயலில் வேலை செய்கிறவங்களோட பொண்ணுப்பா. வசந்த் சொன்னாப்பா டீட்டெயில். நான் கண்டிப்பாக நல்லபடியாக முடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிங்கப்பா, நாங்கள் கிளம்புறோம். சரிப்பா. பாறைக்கு நீரூற்றி பூவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன். என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. இந்த மாதிரி பல்லு காமிக்கிற ஆள் கிடையாது இவன். ஏன் இப்படி இருக்கான் 2 நாளா? டேய் வாடா, எப்போ வந்தது கூட தெரியாத அளவுக்கு என்ன பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்கேன்? டேய் சரவணா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ நார்மலாக சிரிக்கிற சிரிப்புக்கும் இப்போ சிரிக்கிற சிரிப்புக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கேடா எனக்கு 2 நாளா. நானும் நீ ஒர்க்கில் இருக்கும்போது பார்க்குறேன். ஒர்க்கை தவிர்த்து மற்ற டைம் எல்லாமே ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்க, நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. என்னதான்? ஒன்றும் இல்லைடா. ஏய், என்கிட்டே மறைக்கிற பற்றியா? சரி மச்சான், சொல்கிறேன். ஆனால் நீ தப்பாக எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியலையே. சொல்லுடா, தப்பாக நினச்சிக்கிற அளவுக்கு என்ன சொல்ல போகிற நீ? நான் ஊருக்கு வந்தேன்ல, அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. என்னது, நீ ஒரு பொண்ணை பார்த்தியா? இந்த சிரிப்புக்கு காரணம் ஒரு பொண்ணா? மச்சான் நம்ப முடியலடா. நீயாடா? மச்சான் சீரியஸாக நம்ப முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா? அதுவும் எங்கள் ஊர் பொண்ணு. உங்கள் ஊர் மகாலட்சுமிடாவை, அவளை பிடிக்காம இருக்குமா? சொல்லு மச்சான், உடனே பொண்ணு கேட்டுருவோம், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டேய், நீ எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்லாம் தெரியலல்ல. உன்னை போய் யாருக்காவது பிடிக்காம போகுமாடா? டேய் சீரியஸாக என்னால் இன்னுமே நம்ப முடியல. காலேஜ் டேஸ்லலாம் குனிஞ்சு தலை நிமிர மாட்டேன். அப்படி தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே அப்படி தான்டா இருந்தேன். உனக்கு வாழ்க்கையில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்றதை கேள்விப்படும்போது எனக்கு இது வரைக்குமே பிரமிப்பாக இருக்குடா. மச்சான் உண்மையிலே உன்னை விட அதிகமாக இதில் நான் தான் சந்தோஷப்படுறேன், உனக்கு ஒரு குடும்பம் அமைய போகுதுன்னு. டேய் டேய் டேய், அதுக்குள்ளே கற்பனைக்கு போயிடாதுன்னு. ஏன் மச்சான், நான் உன்னை கேட்குறேன், நீ கரெக்டாக பதில் சொல்லணுன்னு. சொல்லுடா. எனக்கெலாம் எந்த தடங்களும் இல்லாமல் பொண்ணு தரேன்னு சொல்லுவாங்களாடா? நீ ஏன் இப்போ இப்படி கேட்குறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ இப்படி கேட்குறது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குடா. இல்லைடா, நான் ஃபேக்ட்டு தானே சொல்கிறேன். இல்லை, இவன் யாரோ எவரோ பொண்ணு தரணும்லாம் யோசிப்பாங்கல்ல, அதுவும் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் பொண்ணு தர யோசிக்கலாம்ல. எனக்கு அந்த பொண்ணுகிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரிலடா. ஆமாம், ஃபஸ்ட்டு யார் அந்த பொண்ணு? எங்கே பார்த்த? வந்துக்கிட்டு இருந்தப்போ பசங்களாம் மாங்காய் அடிச்சிட்டு இருந்தானுங்க. நீ கூட ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்க, தலையில் எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டல. அது அந்த பொண்ணு மாங்காய் அடிக்கிறேன்னு என் தலையில் அடிச்சிருச்சுரா. அப்போ தான் அடிபட்டுச்சு. ஓ, ரத்தத்தில் காதல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டேய், இப்படி கிண்டல் பண்ணுவான்னு தான் நான் சொல்லலை. சரி சரி, மேலே சொல்லு. அப்புறம் ரொம்ப ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தாவணியை கிழிச்சு தலையில் கட்டி விட்டுச்சு.
ஓ அந்த அளவுக்கு போச்சா? நான் வரலையே, சீனை மிஸ் பண்ணிட்டேனே. டேய் அப்புறம் சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை, மேலே சொல்லு மேலே சொல்லு. அப்போ தான் தலைவலிக்கும், எனக்கு தலைவலி எடுத்த விடாது தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னேன். அப்புறம் சுக்குமல்லி காஃபி குடித்தா சரியாகவும் அந்த பிள்ளை சொல்லிச்சு. நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் வைக்க தெரியாது, தலைவலிக்கு வச்சு குடிச்சா நிற்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. உடனே அந்த பிள்ளை காப்பி வச்சுட்டு வந்து தந்தது. அடப்பாவி, எப்படா எனக்கு தெரியாம? டேய் சந்தேகமாக பார்க்காதானே, ஜஸ்ட் காஃபி கொண்டு வந்து கொடுத்துச்சு, அதோட சரி. அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளைய பார்த்து பேசல. இந்த அளவுக்கு உன் மேலே உரிமையாக எடுத்துகிட்டு வந்து தரேன்னா அப்போ பிடிச்சிருக்குன்னு தானடா அர்த்தம். 2 மீட்டிங்கில் ஒரு பிள்ளைக்கு ஒரு பையனை பிடிச்சிரும். ஆனால் உனக்கு எப்படா பிடிச்சது 2 மீட்டிங்கில்? வசந்த், நான் சொன்னால் சிரிக்கக்கூடாது. சொல்லு, ட்ரை பண்ணுறேன். சரி சரி சொல்லு. மச்சான், இப்போ நீ என்னை வந்து டச் பண்ணிட்டு நிற்கிற, ஃப்ரெண்டுன்ற உணர்வு ஒன்று இருக்குது. இப்போ உன்னை உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ தொட்டு பேசும்போது பாச உணர்வு நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவல்ல? ஆமாம். அதே தான் மச்சான், உன்னை தவிர யாரும் டச் பண்ணி அவ்வளோவா பேசுனது கிடையாது. நானும் அம்மா அப்பா இந்த ஃபீல்லாம் பார்த்தது கிடையாதுடா. அந்த பொண்ணு எனக்கு ரத்தம் வந்தோடனே கிழிச்சு கட்டு போடும்போது அவன் என் தலையை தொட்டப்பவே எனக்கு ஏதோ ஃபீல் ஆகிடுச்சு மச்சான். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. படித்தவங்க தான் முட்டாள்தனமாக பேசுறியடா நீ கேட்ப, ஆனால் முட்டாள்தனமாக இருந்தாலும் இதான் உண்மைடா. அவள் தலையில் வச்சு கட்டு போடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என் ஃபேமிலியிலே யாரோ என்னை அக்கறையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த பார்வை. கிராமத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பண்ணுவாங்க, இருந்தாலும் நீ இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறியே? ஆமாம் மச்சான், அவள் எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது கூட நான் அதை தான் ஃபீல் பண்ணேன். ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ குடிக்கிறதுக்கும் வீட்டில் அம்மா போட்டு கொடுக்குற டீக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாதா? அந்தளவுக்கு ஃபீல் பண்ணேன். 2 தடவை தான் நான் அந்த பிள்ளையை பார்த்துருப்பேன். ஆனால் ஏதோ மனசுக்குள்ளே குத்தி கிழிச்சிட்டு போயிட்டாடா. முட்டாள்தனமாக கூட உனக்கு தெரியலாம், ஆனால் எந்த பாசமுமே அறியாது எனக்கு அவளோட 2 மீட்டிங்கே பெருசாக தெரிஞ்சிச்சுரா. அவள் என் கூட இருந்தால் லைஃப் லாங் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ படிப்பு அழகு இது எதையுமே பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், கேரக்டர் மட்டும்தான் பார்ப்போன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு பார்த்தா அவள் கேரக்டர் தான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அவன் நார்மலாக தான் மச்சான் பேசுகிறான், அவன் மேலே எதுவும் கிடையாது. எனக்கு தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதே தவிர அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் என்கிட்ட பேசுனது கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருப்பேன்னு. அதில் அவளுக்கு என்ன புரிஞ்சிருக்க போகுது? இல்லை மச்சான், உனக்கு வந்து உணர்வை நான் தப்பு சொல்லலை. பொண்ணு யாருன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி முடிவு பண்ணிட்டேன், 3 மாதம் இங்கே தானே இருக்க போகிற, கரெக்ட் பண்ண முடியுதான்னு பாரு. கேவலமாக பேசாதானே கரெக்ட் பண்ணுறதுன்னு. அவன் என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? இது எப்படா? எப்படியும் அந்த பிள்ளைங்க லவ் பண்ணிவிடும், நான் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன்டா. அது சரி, முடிவே பண்ணிட்ட போல. சரிடா, பேரையாச்சும் சொல்லு. கேட்டியா பேரை? கேட்டேன், ஆனால் சொல்ல மாட்டேன். உன்ட்ட இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன்டா. முடிவு பண்ணிட்டேன், எப்படியோ நடத்து. கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லு. யாரும் நல்லா யோசிச்சுட்டு இருக்காத. எங்கள் அப்பா அம்மா தான் உனக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதை நான் உறுதியாக சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா நீ இப்படி சொன்னதே. விளையாட்டுக்கு சொல்ல, நீ வேணா பாரு, என் அப்பா அம்மா முன்னிலையில் தான் உன் கல்யாணம் நடக்க போகுது. உங்க தான் அப்பா அம்மாவாக இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. எல்லாம் நடந்தால் சந்தோஷம் தான். பார்ப்போம், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்கிறாளான்னு. அந்த பொண்ணு யாரும் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்டா. ஒவ்வொரு ஆர்வக்குளராவாத, தெரிய வர்றப்ப தெரிய வரும். எப்பலாமடா உன்னை போய் வீட்டில் தேட்டு வர, நீ இங்கே என்ன பண்ணுற? அன்பழகி, நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட ஒரு 10-15 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணுமா, அதனால் வெளியில் விட மாட்டாங்களா, அதான் அவங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு போகணும்னு வந்தேன். ஆமாம், உன்னை எங்கே காலையிலேருந்து காணோம்? அட நீ வேற லில்லி, அட நீ வேறடி, எனக்கு கல்யாணம் ஆக போதான். இதுக்கப்புறம் நான் உங்கள் கூடலாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு சுற்றக்கூடாதாம்மா. எந்த கூமுட்டை அப்படி சொல்லிச்சு? எங்கள் அம்மாடே. ஐயா, அப்புறம் இன்னும் சொல்கிறேன் கேளும்ல. எனக்கு கல்யாணம் ஆகிட்டா அந்த மாப்பிள்ள இருக்காருல அஸ்வினி மாமா, அவர் வந்து என்ன கையோட ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரா, இங்கெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாராம். அப்போ எங்கள் கூட இருக்க மாட்டியா? கல்யாணம் ஆகிட்டா ஊருக்கு போயிடுவியா? அது எப்படி போவேன்? நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எதுக்கு நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அவசரமா? எங்கள் கூட தானே இருக்க, எங்களுக்கெல்லாம் கல்யாணமாக பண்ணுறாங்க, உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க. உங்கள் கூட சுற்றினாலும் எனக்கு வயசு அதிகமா, அதனால் நான் தாவணி பாவடெல்லாம் போட்டுட்டோம்ல, அதனால் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணுமா? ஓ, தாவணி பாவாடை போட்டால் கல்யாணம் பண்ணிடுவாங்களோ? ஆமாம், நம்ம ஊரில் சடங்கு சுத்தின பிள்ளைக்கு தாவணி பாவாடை போட்ட பிள்ளைக்கு தான் இப்போலாம் கல்யாணம் பண்ணிடுறாங்களே. அப்படியா? அப்போ நம்ம தாவணி பாவாடெல்லாம் போடக்கூடாது. நீ தாவணி பாவாடை போடாத, எங்கள் அப்போ தான் அடிச்சு விடும் தாவணி பாவாடை கட்டலன்னா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாப்பிள்ளை ஊருக்கு கூப்பிட்டு போகாமல் இருக்கணும். ஆமாம், இப்போ எங்கே கிளம்பி வந்தேன்? நான் அமுதாவை தான் பார்த்துட்டு போகணும் வந்தேன். நாளைக்கு எனக்கு ஏதோ நலுங்கு வைக்கிறாங்களாம், 2 நாளில் கல்யாணமா, அதனால் இதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியில் விட மாட்டாங்களாம். அதனால் நான் அமுதாவை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். இதுக்கப்புறம் வெளில வர மாட்டியோ? அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ கூட நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன் அமுதாவை பார்க்க போகிறேன்னு. போயிட்டு வந்தால் சொல்லிச்சு. அப்பப்போ உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு எங்களை வந்து பாருங்க. வந்துடுவேன். நான் உங்களை பார்க்காம இருப்பேனா? எடி, இன்னும் 3 நாளில் கல்யாணம், இங்கே நின்றுக்கிட்டு என்னடி பண்ணுற? அக்கா போ, நீ நிறைய ஞாபகம் கொடுத்தாத, நான் விளாட வந்தேன். ஏன் சித்தக்கா, இவ சொல்ற மாதிரி தாவணி பாவாடை போட்டா கல்யாணம் பண்ணிடுவாங்களோ? அப்படி யாருது உங்களுக்கு சொன்னது இப்போ தாவணி பாவாடை போட்டா கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு? நம்ம அன்பழகி தான் சொல்லுது, அது தாவணி பாவாடை போட்டதுனால தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு அவங்க பாட்டி சொன்னாங்களாம். அடக்கடவுளே, என் அன்பழகி புள்ள எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. தாவணி பாவாடை போட்டுட்டேன் பெரிய பிள்ளைன்னு சொல்லி எங்கள் பாப்பா தான் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கு. எங்கள் அண்ணன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு சொல்லிச்சு, சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
அட கடவுளே, அவன் படித்த பையன் அங்கேருந்து என்னென்ன கற்பனையில் வரானோ உன்னை பார்த்து வியந்து போகிறான் போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ அத்தை விட்டுக்க போகிறீங்க? ஆமாண்டி, வீட்டு வேலைலாம் அப்படியே கிடக்குல்ல. நேற்று நானும் என் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டு வேலைக்கே போகல. பாவம் உங்கள் அத்தைன்றோடனே என்னை வச்சு சமாளிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. வேற யாராவது இருந்தால் போடி நின்னாரும் பற்றி விட்டுருப்பாங்க. ஆமாம், எங்கள் அத்தை நல்ல குணம். யாரையும் எதுவும் சொல்லாது, யாருக்கும் எதுவும் கெட்டது நினைக்காது. இந்த குடும்பமே அப்படிதான் பிள்ளை. குடும்பத்தில் வந்து வாழறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சிட்டக்கா, இங்கே உட்கார. என்னடி பெரிய மனுஷி, எதுக்கு பெண்ணை உட்கார சொன்ன? ஏக்கா, எங்கள் அன்படிக்கு கல்யாணம் பண்ணால் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களாமே, அப்படியா? ஆமாம், அந்த பையன் வெளியூரில் தானே வேலை பார்க்குறான், அங்கே தான் கூட்டிட்டு போயிடுவான். அக்கா, எங்கள் அன்படிக்கு எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். எங்கள் கூட தானே சுற்றிட்டு இருக்கு, இப்போ எதுக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணுறாவ? இது என்னடி கேள்வியாக இருக்குது? உங்கள் கூட சுற்றுற அவளுக்கு விவரம் தெரியல, உங்களுக்கு விவரம் தெரியல. உங்கள்கிட்ட நான் என்ன கதையை சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலையே. ஏக்கா, நான் ஒருத்தன் தான் விவரமா பேசுனேன், கேக்குறீங்களா? அப்படி என்னத்துல பேசுனேன்? நான் அப்பவே சொன்னேன்க்கா, சடங்கு சுத்துற புள்ள, தாவணி பாவாடை போட்ட பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க அன்பழகி, உனக்கு சடங்கு சுத்த வேணாம்னு சொல்லு, பாவாடை தாவணி போடாதுன்னு சொன்னேன். இந்த பிள்ளை கேட்கல. அட பப்பாளுக்கு பிறந்தவனே, தொங்கிட்டு கடந்து பேசுற பேச்சாடா இது? உனக்குலாம் யாருல சொல்லி கொடுத்தது? எனக்கு தான் தெரியுமே. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அஸ்வின் என்ன பண்ண போறான்னு தெரியல, இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. கூட சுத்திர மூணு நினைச்சா அதுக்கு மேல பயங்கரமா இருக்கு. என்னவோ போங்க அன்பழகி, உன் கல்யாண வாழ்க்கையை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பிள்ளை. ஏன்க்கா பயப்படுறீங்க? பயப்படுறேன்னு சொல்லக்கூடாது, பாவம் தான் படணும் அந்த பையல நினைச்சு. லில்லி, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்குல வந்த? எங்கள் அண்ணன் சொல்லிச்சு, பத்திரிக்கை வந்து தெரிஞ்சவங்களுக்கு, இவங்க ஃப்ரெண்டு மார்களுக்கு இவங்களுக்குலாம் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஃப்ரெண்டு நீங்கள் தானே, உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தேன் நான். ஏன் அப்படியால? எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைப்பியோ? ஆனால் உங்கள் அண்ணன் தான் வந்து எங்களுக்கெல்லாம் வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துச்சு எங்கள் அப்பா அம்மா கிட்ட. இது யாரு? அமுதா பெரிய மனுஷியா? பேசுங்க பேசுங்க. ஏடி, அது வந்து உங்கள் குடும்பத்தில் வைக்கிற பத்திரிக்கா, இது வந்து ஃப்ரெண்டுகளுக்கு வைத்திருக்க பத்திரிக்கா. அது வந்து நான் ஃப்ரெண்டுகளுக்கு தான் வைக்கணுமா? அப்போ நான் உங்களுக்கு தானே வைக்கணும். அது சரி, விளங்குச்சு. ஆமா ஆமா, நீ எங்களுக்கு தான் வைக்கணும். வச்சிரு பத்திரிக்கை, நாங்களாம் கல்யாணத்துக்கு வந்துருவோம்ல. எனக்கு ஒரு பத்திரிக்கைல அப்படியே என்னவோ காமெடி பண்ணிட்டு தெரியுதுங்க. இந்த பிள்ளை நல்லா இருந்தா சரி. என்ன சார் கிளம்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் வாங்க, ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய வேலை தான். வீட்டுக்கு தான் வந்து வைக்கலாம்னு நினச்சேன், அப்புறம் இன்னுமே வேலை இருக்குது சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, தான் ஹாஸ்பிட்டல்லே கொண்டு வந்து கொடுக்குறேன். ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் கொடுங்க. ஐயோ எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீங்கள் வேறு நார்மலாக பத்திரிக்கை கொடுத்தாலே போதும். இப்படிலாம் எப்படி சார் கொடுக்க முடியும்? ஒரு முறை இருக்குல்ல பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. பரவாயில்லைங்க, வாங்கிக்கிங்க சார். கண்டிப்பாக என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பாக வந்துடுறேன். இருங்க பத்திரிக்கையை பார்க்குறேன். வசந்த் ஒரு வாட்டி காமிச்சா, நான் சரியாக பார்க்கல வீட்டிலேருந்து கிளம்பும்போதே. இப்போ வச்சு பார்க்குறேன். பாருங்கள் சார். டாக்டர் டாக்டர் என்னாச்சு நர்ஸ்? சார், ஒரு எமர்ஜென்சி கேஸு. ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் வசந்த் சார் டாக்டர் பார்த்தேன், அவரை காணோம். அப்புறம் லேடி டாக்டர் இருந்தவங்களும் கிளம்பிட்டாங்க வெளியூருன்றதுனால. நீங்கள் கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா சார்? நான் வரேன், நீங்கள் போய் ப்ரொசீஜர் பாருங்கள், நான் உடனே இப்போ வரேன். ஓகே சார். சார் நான் எமர்ஜென்சி ஒரு கேஸ் போகணும், அப்புறமா உங்களை பார்த்து பேசவா? ஐயோ பரவாயில்ல சார், கேஸ் தான் ஃபஸ்ட்டு முக்கியம், பேஷண்ட்டு தானே உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்குறேன். நர்ஸ், அப்புறமா யாராவது வந்து என் கேபினில் வைக்க சொல்லுங்கள் இந்த தாம்பலத்தை. ஓகே சார். ஓகேங்க, நான் அப்புறமா பார்க்குறேன் உங்களை, நான் கிளம்புறேன். சரிங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல டாக்டர். பேஷண்ட் இவ்வளோ கண்ணு கருத்துமாக பார்க்குறாரே, பேரெலாம் அலட்சியப்படுத்துகிறானுவோ, இவர் எவ்வளவோ மேலு. சரி நம்ம கிளம்புவோம், அவர் அப்புறமா வந்து எடுத்துப்பார். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும், உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும், மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ மணவரை